ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் சிவா. இந்த வீடியோவை நம்ம சேலம்லேருந்து ஏற்காடு பேருந்து பயணம் தான் பார்க்க போகிறோம். இந்த மார்ச்ல எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிளைமேட்டு. சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இது ஸ்டார்ட் பண்ணுறோம். சேலம் டு ஏற்காடு பஸ் வழியாக போகிறது. இந்த வீடியோவில் ஏற்காட்டில் சுற்றி உள்ள சுற்றுலாத்தலங்கள்லாம் பற்றி சொல்கிறேன். போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துலலாம் விசிட் பண்ணி பாருங்கள். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே பஸ் கிளம்பியாச்சு. பேருந்து கட்டணம் பார்த்தீங்கன்னா சேலம் டு ஏற்காடு ஒரு ஆளுக்கு 26 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்கும். சேலம் டு ஏற்காடு ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பஸ்ஸில் 1.25 மணி நேரத்தில் போயிடலாம், ஒரு சில பஸ்ஸில் 1.5 மணி நேரம் ஆகும். டிராஃபிக்கை பொறுத்து நாங்கள் வீக் டேஸ் போல் போயிருந்தோம். வீக் டேஸில் உங்களுக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்காது. அதனால் நாங்கள் 1.25 மணி நேரத்திலலாம் ரீச் ஆகிட்டோம். ஏற்காடு போனீங்கன்னா என்னென்ன வாங்கலாம்னா ஸ்பைசஸ்லாம் வாங்கலாம், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வாங்கலாம், ஒரு சில ஆயில்ஸ் எசென்ஷியல் ஐட்டம் அதெல்லாம் வாங்கலாம். நீங்கள் இதெல்லாம் இங்கே சீப்பாகவே கிடைக்கும். சேலம் டு ஏற்காடு எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிங்கன்னா 30 கிலோமீட்டர். ஏற்காட்டில் கிளைமேட் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மார்ச்சில் பார்த்திங்கன்னா ஹெவியான வெயில். ஏற்காடு போகணுன்னு நினைக்கிறீங்க சீசன் டைமில் போங்க. ஆஃப் சீசனில் போனீங்கன்னா இப்படிதான் இருக்கும், வெயில் அதிகமாக இருக்கும். நம்ம இன்னும் அடிவாரத்துக்கு வரல. அடிவாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் மலை பயணம் தான். அடிவாரத்துக்கு ரீச் ஆகிட்டோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 கொண்டை ஊசி வளைவு வரும்.
பஸ்ஸில் பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒரிஜினல் சவுண்ட் நம்மளால் கேட்க முடியாது. இப்போ வந்து மியூட் பண்ணிவிட்டு ஏற்காடு சுற்றி உள்ள டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட்டுன்னு சொல்லிட்டு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் சீட் அந்த பிளேஸை பார்ப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு வியூ பாயிண்ட். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலமே தெரியும், அந்த வியூ ஃபுல்லாகவே தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் சீட், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அண்ணா பார்க், நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ். இப்போ வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வரல இந்த மார்ச்சில். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கை பார்க், நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பீகோ பார்க், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமுல் சாக்லேட் ஃபேக்ட்ரி. இது கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே உங்களுக்கு சாக்லேட்லாம் எப்படி செய்கிறாங்கன்றது பார்ப்பீங்க. அதே போல் உங்களுக்கு ரீசனபிளாகவும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகோடா பாயிண்ட், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் மவுண்ட் வியூ, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹச்ஆர்எஸ் கார்டன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி டெம்பிள், ஷேர்வராயன் டெம்பிள் அடுத்தது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்ர மகாமேரு டெம்பிள், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரடியூர் வியூ பாயிண்ட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லூர் வாட்டர் ஃபால்ஸ். இதெல்லாம் தான் ஏற்காடை சுற்றி உள்ள சைட் சீயிங் பிளேசஸ்ஸு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சைட் சீயிங் பிளேசஸ்லாம் நாங்கள் பஸ் மூலிமா ரீச் ஆகிட்டோம்னா அங்கேருந்து எப்படி நாங்கள் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பைக் அங்கே நிறைய இடத்துல ரெண்டலுக்கு வச்சுருப்பாங்க, அது மூலிமாவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோஸ் மூலிமாவும் கேப்ஸ் மூலிமாவும் இந்த சைட் சீயிங் பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கலாம். மதியம் 1:30 மணிக்கு ஏற ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கெலாம் நம்ம லேக் கிட்டே வந்துட்டோம். நாங்கள் லேக் கிட்டே இறங்கிட்டோம். இங்கே தான் ரூம்ஸ் புக் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரூம்ஸ் எங்கே ஏற்காட்டில் பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.